வெல்கம் டு ஷாரோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியான நெத்திலி மீன் 65 தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம நெத்திலி மீன் 65 பண்ணுறதுக்கு மீனை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வால் பகுதியை வெட்டிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். இப்போது 1/4 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 65 பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 65 பவுடர் இல்லைன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் போல் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். மசாலாஸ் எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அப்புறமா தண்ணியை லைட்டாக தெளித்து கலந்து விட்டுக்கலாம். கலருக்காக நான் 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி பவுடர் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், இது சேர்க்கலனாலுமே பரவாயில்ல. இதுக்கப்புறமா கடைசியாக நான் 1/4 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் வர்ற மாதிரி நல்லா பசைஞ்சு விட்டுக்கிறேன். இதை நல்லா மேரினேட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு 1/2 hour போல் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சிடலாம். இப்போ நான் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு மீனாக போட்டு பொரித்து எடுத்துடலாம். மீன் நல்லா பொரியிறப்பவே நல்ல வாசனையாக இருக்குது. இது நல்லா செவந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சிடலாம். இதை மாதிரி கலர் வந்தோடனே நம்ம மீன் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இடையில கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நம்ம கூட வச்சு சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நம்ம மிக்சர்லலாம் இருக்கும்ல, அதை போல தான். இப்போ நம்ம மிச்சம் இருக்க மீனையும் நல்லா பொரிச்சு எடுத்துப்போம். இப்போ நம்ம சூப்பரான நெத்திலி 65 நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. அது மேலே கொஞ்சம் லெமனையும் இந்த கருவேப்பிலையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஷாலோஸ் கிச்சன்.